வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு வாழைக்காய் பொடி போட்ட கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 கொத்து கறிவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா ஜீரகம் எடுத்திருக்கேன், உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஃப்ரோசனில் இருக்க தேங்காய், அதனால நான் கொஞ்சம் போடும்போது ஃப்ரோசனில் இருக்க தேங்காய் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் இது செய்கிறதுக்கு. இதுக்கு பேர் வாழைக்காய் பொடி போட்ட கறி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கூட தேவைப்படும்னா நீங்கள் மிளகும் கூட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிட்றதுனால நான் இந்த காரத்தோட அளவு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி வாழைக்காவை என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி வாழைக்காவை நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 வாழைக்காவையும் தோல் சீவி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு பேன்ல கடுகு போட்டுட்டு அந்த கட் பண்ணி வச்ச வாழைக்காய் ஸ்லைஸை நான் இதில் போட்டுட்டேன். மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயப்பொடி போட்டுட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி தெளித்து வேக விடுங்க. அந்த வாழைக்காயில் காட்டின அந்த பொருளெல்லாம் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்ட பிறகு வெந்த வாழைக்கால நாம் இதை போடலாம். வாங்க பார்க்கலாம். இந்த வாழைக்காவை லைட்டாக தண்ணி தெளித்து வேக விடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்த பிறகு இதில் தேங்காய் கொஞ்சம் போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க அந்த பவுடரை போட்டு ஒரு கிளறி இறக்கிடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் தட்டை போட்டு மூடி வேக வைக்கிறேன். இப்போ நான் காய் வெந்துருச்சு. நான் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, அரைச்சி வச்சிருக்க பவுடரை போட்டு கிளறி நிறுத்திடலாம். நான் அது எனக்கு கிளற வாட்டம் இல்லாதனால நான் இந்த பேனுக்கு மாற்றிட்டேன். அதனால தான். என்னடா அது வேற இருக்குன்னு யோசிக்காதீங்க, அவ்வளோதான். இப்போ நான் அரைச்சி வச்ச பவுடரை நான் இதில் கொட்டுறேன். அரைச்சி விட்ட பவுடரை கொட்டியாச்சு. இப்போ நான் இதை நல்லா கிளறி விடுறேன். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ஃபைனலில் காட்டுறேன். இதுதான் வாழைக்காய் பொடி போட்ட கறி. இதை செஞ்சு பாருங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.